இங்க இவனுக்கோ லவ்வுனாலே சுத்தமா பிடிக்காது. லவ் பண்ணாத ஒரு பொண்ணா பார்த்தா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். இவனோட வேலையே என்னன்னா, இந்த லவ் பண்றவங்க மனச மாத்தி அவங்களுக்கு வந்து வீட்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறது, லவ்வ மறக்க வைக்கிறதுன்னு சொல்லி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் வீட்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு ஒரு நாள் தன்னோட லவ்வர பார்க்கணுன்றதுக்காக கிளம்புறான். அப்ப அவன் பைக் சரியில்லன்ன உடனே, அந்த டைம்ல இவன் போறத அவன் பார்த்துட்டு, "டேய் கொஞ்சம் ஹெல்ப் பண்றான், என் லவ்வர பார்க்க போணும்னா, இந்த லவ்வுக்கு மட்டும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், என்ன கேட்காதன்னு" சொல்லி வண்டி எடுத்துட்டு போம்போது, "அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸே இல்லையாடா? சின்ன வயசுலேருந்து சுத்துனதெல்லாம் மறந்துட்டியான்னு?" கேட்ட உடனே, "சரி அழுவாத வா, உன்ன கூட்டு போய் விடுறேன்னு" வண்டியில கூட்டு போறான். போன இடத்துல ஃப்ரெண்டும் லவ்வரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் சொல்றான், "சீக்கிரமா பேசி முடிச்சுட்டு வாங்க, 5 நிமிஷம் தான் டைம் குடுப்பேன்னு" சொல்லிட்டு. அதே மாரி அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் ஒருத்தி வந்திருக்கா. அவளும் இவன மாரியே பேசுறா. "உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம் குடுப்பேன். நீங்க சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்கன்னு." இவனும் லைட்டா இம்ப்ரெஸ் ஆகுறான். அப்ப வந்த பொண்ணு ஃபோன் வந்து எடுத்து வைக்கிறா. அந்த ஃபோன் வந்து ரப்பர் பேண்ட வச்சு சுத்திருக்கு. அத பார்த்த உடனே இன்னும் இம்ப்ரெஸ் ஆகி இவன் அந்த பொண்ணையே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவளுக்கு நேரா உட்காரக்கூடாதுன்னு சைட்லலாம் போய் உட்கார்ந்த உடனே அந்த பொண்ணு தேங்க்ஸ் சொல்றா. அப்ப இவன் சொல்றான், "நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு." "என்னடா கேட்டேன்னு" சொல்லி இவன அரைஞ்சிட்டு, அங்க சண்டை போடுற மாரி ஆயிடுது. "நீ இவ்ளோ கேவலமான ஆளான்னு" சொல்லி ஃப்ரெண்டு இவன இழுத்துட்டு போயிடுறான். இவனுக்கும் மோதிர லவ் வர ஆரம்பிச்சிருது. அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான், "அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. அந்த பொண்ணு ஃபோன்ல ரப்பர் பேண்ட சுத்தி வச்சிருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு" சொல்லி. "எங்க உன் ஃபோனை காட்டுன்னு" சொல்றான். அப்பதான் காட்டுறானுங்க. இவன் ஃபோனுமே அதே மாதிரி தான் ரப்பர் பேண்ட சுத்தி வச்சிருக்கான். "இதனால தான் நீ அவன லவ் பண்றியான்னு" சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இவனும் நேர்ல அந்த பொண்ண பார்த்து சொல்லிறான், "நீ இந்த லவ்வர்ஸ் டே நடந்த விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. என்ன மாரியே பண்ணிக்கிட்டு இருந்த. ரப்பர் பேண்ட்லாம் ஃபோன்ல சுத்தி என்ன மாரியே வச்சிருந்த. இங்க பாருன்னு" சொல்லி ஃபோன காமிச்சுட்டு, "உன் மேல லவ் எல்லாம் கிடையாது. மரியாதை தான் கூடுச்சு. அது இதோட போயிடுச்சுன்னு" சொல்லி அந்த ரப்பர் பேண்ட கழட்டி போட்டு அங்கருந்து ஃபீலிங்கா வந்துடுறான். இவன் எப்பயும் போல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு இவன் மேல இம்ப்ரெஸ் ஆகி, அந்த கீழ விழுந்த ரப்பர் பேண்ட எடுத்துட்டு வந்து இவன் மேல தூக்கி போட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க.